என்ன இந்த பசங்களை இன்னும் காணோம்? மதியமே வரேன்னு சொன்னாங்க, இன்னுமே காணோம். நல்ல வேலை, இந்த கிறிஷ்கிட்டேருந்து 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. இல்லை வீடே 2,000 இன்னைக்கு. எப்படியோ இந்த ராக்கி பையன் முட்டி மோதி இந்த செகண்ட் இயர் பாஸ் பண்ணிட்டான். கடவுளே உனக்கு ரொம்ப நன்றியப்பா. ஐயோ, இந்த பசங்களை வரேன்னு சொன்னால் வர நேரத்துக்கு வரவே மாட்டாங்க. எங்கே ஊர் சுற்றின எந்த ஹோட்டலில் இல்லை நான் எந்த டீ கடையில் இருக்கிறாங்களோ 2 பேரும் தெரியல. பைரவி அத்தை வாங்க, அத்தை வாங்க, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. என்னம்மா எப்படி இருக்க? எல்லாரும் எப்படி இருக்காங்க? பசங்க எப்படி இருக்காங்க? பிரகாஷ் எப்படி இருக்கான்? அத்தை நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் அத்தை. உங்கள் பேர பசங்க உங்கள் பையன் எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க அத்தை? போன இடம் எல்லாம் உங்களுக்கு நல்லா ஒத்துக்குச்சா? ஆமாம், எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். போன காரியம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எல்லா கோவிலையும் சுற்றி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சமாதானமாக இருக்குமா. சரி அத்தை வாங்க, வந்து உட்காருங்க வாங்க. என்னம்மா யாருக்கோ காத்துன்னு இருக்கிற மாதிரி தெரியுது. யாராச்சும் வராங்களா நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு? ஐயோ இல்லை அத்தை, இன்னைக்கு ராக்கிக்கும் ஸ்ரீக்கும் ரிசல்ட் அத்தை. பசங்க 2 பேரும் பாஸ் பண்ணிட்டாங்களாம். அதுலேயே நம்ம ஸ்ரீகுட்டி கிளாஸ்லேயே செகண்ட் வந்திருக்கலாம் அத்தை. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. ஆமாம் அத்தை, எவ்வளோ சந்தோஷமான விஷயம். இந்த பசங்க மத்தியானமே வரேன்னு சொல்லிச்சிங்க, பார்த்தா இன்னும் ஆளே காணோம். அப்புறமா நம்ம கிறிஷ்க்கு உங்கள் பையன் ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க அத்தை. இன்றைக்கி அந்த பொண்ணு கிறிஷை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. அது வேற என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரே டென்ஷனாக இருக்குது. அப்படியா? என் பேரனுக்கு கல்யாணம் ஆக போகுதா? ரொம்ப சந்தோஷமா. ஆமாம் அத்தை, அவங்க வீட்டில் எல்லாமே ரெடி. இப்போது கிறிஷ் தான் என்ன ஏதுன்னு சொல்லணும் அத்தை. வருத்தப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியாக முடியும். நானும் அதை தான் அத்தை எதிர்பார்க்குறேன். வாங்க நீங்கள் வந்து உட்காருங்க. அத்தை உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துன்னு வரட்டா? ஒன்றும் வேண்டாம்மா, இப்போ தான் இறங்கும் போது அந்த ஹோட்டல்கிட்ட இறக்குனாங்க. லாஸ்ட்டாக எல்லாரும் டீ குடிச்சிட்டு தான்மா வந்தோம். சரிங்க அத்தை. என்னம்மா பசங்க பாஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம வீட்டில் ஒரு கல்யாண விஷயம் நடக்க போகுது. ஏதாச்சும் ஸ்வீட் பண்ணியா இல்லையா? பண்ணியிருக்கேன் அத்தை, பண்ணாமல் விட்டுருவேனா? நம்ம பொண்ணுக்கிட்ட சொல்லி எல்லா ஸ்வீட்டும் பண்ண சொல்லியிருக்கேன். அதுலேயும் குலாப் ஜாமுன், அப்புறமா பாயசம், பாசுந்தி, இதெல்லாம் ஸ்ரீ பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, பண்ணியிருக்கேன் அத்தை. ஆனால் என்னால் தான் எதையும் சாப்பிட முடியாது. ஏம்மா ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம் அத்தை, அதுக்குள்ளேயே உங்கள் பேரை வந்துடுவா. உனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குன்னு எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுக்குவான் அத்தை. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆயிடாது. சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு வீட்டில், நான் பார்த்துக்கிறேன் அவனை. சும்மா இருங்க அத்தை, நீங்கள் பார்த்துக்கிறேன்னு போவீங்க, உங்கள் ஸ்வீட்டையும் பிடுங்கி வைக்க போகிறான். ஆமாம்மா, நீ சொல்கிறதும் சரிதான். அவன்கிட்ட போய் வாய் கொடுக்க முடியுமா? கிறிஷ் அப்படியே உங்கள் தாத்தா மாதிரி. ஏன் அத்தை, மாமாவும் இப்படி தான் உங்களை டார்ச்சர் கொடுக்குவாரா? இப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாரு, ஆனால் இவன் கொஞ்சம் ஓவர் தான். அவரு என் பேச்சுக்கு மறு வார்த்தை பேசவே மாட்டாரு. பைரவி, இன்னும் ஸ்ரீ வரல இல்லம்மா? போ, என்னென்ன ஸ்வீட் செஞ்சிருக்கியோ உனக்கு எனக்கு 2 பேருக்கும் ஒரு தட்டில் போட்டுன்னு வா. அவன் வரத்துக்குள்ளே நம்ம சாப்பிட்டுடலாம். ஆமாம் இல்லை, இந்த விஷயம் எனக்கு தோணாமல் போச்சு அத்தை. இதோ இப்போவே போட்டுன்னு வரேன், இருங்க. பார்த்து நிதானமாக போமா. சரிங்க அத்தை, எடுத்துன்னு வரேன், இருங்க. நல்ல மருமகை கிடைச்சிருக்கா எனக்கு. இன்னும் அதே குழந்தை புத்தி தான். ஸ்ரீ, நீ ஓகேவாடி? ஓகே தான். ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அந்த ரெஸ்டாரண்ட்டில் பீஸாவும் நல்லா இல்லை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் நல்லா இல்லை, ஏதோ நல்லா இல்லைன்னு சொன்னியே, அதுதான். இங்கே எதனா சாப்பிட்டு போகலாமா? இங்கேயா? இங்கே என்ன சாப்பிட? பக்கத்துலேயே ஒரு தலப்பாக்கட்டி பிரியாணி ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் சாப்பிடலாமா? இந்த நேரத்துலையா? வேண்டடா ராக்கி, இப்போ போனால் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது, எல்லாம் ஆறி போந்து சூடு பண்ணி தருவாங்க. நீ தானடி பசிக்குது என்ன? ஆமாம் பசிக்குதுன்னு சொன்னேன், பட் அதெல்லாம் சாப்பிட்டு என்னோடய பசியே போயிடுச்சு. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு வேண்டாடா.
இப்போ எனக்கு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சாப்பிடணும்னு தோணலை. வீட்டுக்கு போய் அத்தை கையால் அசைவம் சாப்பாடு, அப்பா கையால் சைவம் சாப்பாடு, என் சைஸுக்கு வாழை இலை எடுத்து இது எல்லாம் இலையில நல்லா அடுக்கி லைனாக ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடணும். ரொம்ப சின்ன ஆசை தான். எப்படி இருக்கும் நினச்சி பாரு. நல்லா தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் எங்கள் வீட்டில் முடியாது. ஏண்டா? அங்கே தான் எங்கள் அண்ணன் இருக்குவானே. ஆமாம்ல, ஹிட்லர் என்னை சாப்பிடவே விட மாட்டான். ஏண்டா, அந்த ஹிட்லரை செஞ்சாங்களா இல்லை பெத்தாங்களா? என்னடா எப்போ பாரு வரப்பா அப்படியே இருக்கான். அவன் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணியிருந்துக்கூடாது, பேசாமல் போலீஸ் வேலைக்கு போயிருந்துக்கணுமா இருந்துச்சு. எங்கள் அண்ணன் பார்க்க தாண்டி எப்படி பாவம். அவன் ஏன் இப்படி கரைச்சி கொட்டுறான் அவனை? யாரு உங்கள் அண்ணன்? பாவமா உன்னை? சரி இப்போ சொல்லு, என்ன வீட்டுக்கு போகலாமா இல்லை ஹோட்டலா? வேண்டாம் வேண்டாம், வீட்டுக்கே போகலாம். அத்தை வெயிட் பண்ணின்னு இருக்குவாங்க. சரி வா அப்போ. அத்தை இதாங்க எடுத்துக்கங்க. ஐயோ இவ்வளவாமா? இவ்வளவு இல்லை அத்தை, நான் அதில் போட்டு எடுத்துன்னு வந்தேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடுங்க. ஐயோ பார்க்கறதுக்கு நல்லதாம்மா இருக்கு. சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பயமா இருக்கே. அதுக்கெல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க அத்தை. கைவசம் நம்மக்கிட்ட வீட்டு வைத்தியம் இருக்கு. நம்ம வீட்டு தோட்டத்தில் பின்னாடி வேப்ப மரம் இருக்குல்ல, அதில் இலசாக இருக்கிற இலைய நல்லா மென்று சாப்பிட்ருங்க. சுகர் கண்ட்ரோலில் வந்துடும். அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்குது பாகற்கா, அதோட சூப் வச்சு கொடுத்துட்றேன், குடிச்சிடுங்க. நானும் ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிட்டேன்னா இப்படி தான் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். பரவாயில்லையேம்மா, கைவசம் நிறைய வைத்தியம் வச்சுன்னு இருக்க. நிறைய யூடியூப் சேனலில் வருதில்ல அத்தை, எல்லாம் பார்த்து பண்ண வேண்டியது தான். பார்த்துமா ஏதாச்சும் பண்ணி உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் ஆகிட போகுது. ஐயோ அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் நான் எடுக்க மாட்டேன் அத்தை. ஸ்ரீ பாப்பா மட்டும் இப்போ பார்த்தா நம்மளுக்கு ஒன்றும் மிஞ்சாதத்தை. அவள் வரத்துக்குள்ளேயே நம்ம சாப்பிட்டுடலாம். பாட்டி எப்போ வந்தீங்க பாட்டி? இப்பதான் பாப்பா வந்தேன், கொஞ்ச நேரம் தான் ஆச்சு வந்து. உன்னை பற்றி தான் பேசினோம், நீயே வந்துட்ட. என்ன பற்றி பேசுனீங்களா? என்ன பாட்டி பேசுனீங்க? ஏதாச்சும் பெருமையாக பேசியிருக்குவீங்க. சேச்சே அதெல்லாம் இல்லை ஸ்ரீ பாப்பா. இந்த குலாப் ஜாமுன் என் கையில் இருக்கு பாரு, நீ இருந்திருந்தேனா ஒரு நிமிஷம் கூட இப்படி பார்க்க முடியாது இத்தன்னு பேசின்னு இருந்தோம். அத்தை சரி சரி அது இருக்கட்டும். எங்கே ராக்கியை காணோம்? அவனும் பின்னாடி வந்துன்னு தான் இருக்கிறான். பாட்டி பேசுகிற சவுண்டு கேட்டுச்சா, அதான் நான் அப்படியே குதிச்சு ஓடி வந்துட்டேன். பாட்டி ஊருக்கு போயிருந்தீங்களே, நல்லா இருந்துச்சா? எனக்கு என்ன வாங்கி வந்தீங்க பாட்டி ஊர்லேருந்து? உனக்கு அழகான வளையல் வாங்கி வந்திருக்கேன். என்னது வளையலா? அப்போ சாப்பிட எதுவும் வாங்கி வரலையா? அட சோத்து முட்டை, உன் வயசு பசங்க எல்லாம் காதுக்கு என்ன வாங்கலாம், கைக்கு என்ன வாங்கலாம், தலைக்கு என்ன வாங்கலாம், டிசைன் டிசைனாக என்ன ட்ரெஸ் வாங்கலான்னு யோசிக்குவாங்க. நீ என்னன்னா எப்பா பாரு என்ன வாங்கி வந்தா சாப்பிட, என்ன வாங்கி வந்தா சாப்பிட. எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை பாட்டி, அப்பா எடுத்து கொடுக்குறதே எனக்கு போதும். இன்னும் 2 வருஷம் போனா கல்யாணம் பண்ணி வைக்கணும். இன்னும் குழந்தையாவே இருக்க போனி. எது கல்யாணமா? நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், எப்போவுமே அப்பா கூட தான் இருக்குவேன். அத்தை நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணின்னு வந்துடுறேன், இந்த ட்ரெஸ் ரொம்ப கசகசான்னு இருக்கு. சரி போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணின்னு கை காலெல்லாம் அலம்பின்னு வா. குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு அப்புறமா நான் கை காலெல்லாம் கழுவிக்கிறேன் அத்தை. இந்த வாழை சொல்கிற பிச்சு கேட்கவே கேட்காது. அண்ணா அது எப்படி தான் தனியாக சமாளிக்கிறாரோ தெரியல அத்தை. பாஸ்கரை நினச்சாதான் பாவமாக இருக்கு. அண்ணன் கூட பரவாயில்ல, இவளை எந்த புண்ணியவன் கட்டிக்க போகிறானோ அவனை நினச்சாதான் அத்தை ரொம்ப பரிதாபமாக இருக்கு. அத்தை வந்துட்டேன். ஆமாம், எங்கே இந்த ராக்கியை இன்னும் காணோம்? சே, என்னதான் பண்ணுறானோ தெரியல போங்க. ஸ்ரீ பாப்பா கிளாஸ்லேயே செகண்டாமே, நிஜமாவா? ஐயோ அத்தை, உங்கள் மேலே சத்தியமா நான் தான் கிளாஸில் செகண்ட். அது எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல அத்தை. பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கேன் பாராக்கி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. ராக்கி ஏண்டா ரிசல்ட் அவ்வளோ கம்மியாக வந்திருக்கு? ஸ்ரீ பாப்பா பாரு கிளாஸ்லேயே செகண்ட் வந்திருக்கா. இனிமே அவகிட்ட நீ டியூஷன் போ. எது? நான் அவகிட்ட டியூஷன் போகணுமா? அவளே எப்படியோ ஃப்ளூக்ல பாஸ் ஆயிருக்கா. நீங்க என்னடான்னா ஓவரா பில்டப் பண்றீங்களே. எனக்கும் என்னமோ ரொம்ப டவுட்டா இருக்கு, அது எப்படி இவோ கிளாஸ்ல செகண்ட் வந்தான்னு. பேப்பரை ரீவேல்யூஷன் போடணும். இவன் என்ன பேப்பரை ரீவேல்யூஷன் போடணுன்றா?
டேய் ராக்கி, ஏண்டா வயிற்றுச்சலா உனக்கு நான் கிளாஸ்லேயே செகண்ட் வந்துட்டேன்னு? ஆ, எதுக்கு எதுக்கு பயப்படுற? நீ தான் நல்லா பண்ணியிருந்தியன்னா ரீவேல்யூஷன் போட வேண்டியது தானே. நீ என்ன லூசாடா? நான் தான் செகண்ட் வந்திருக்கேன்ல, நான் எதுக்கு ரிவால்யூஷன் போடணும்? சரி 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 போதும், உங்கள் சண்டையை அப்புறமா வச்சுக்கோங்க. இதா ஸ்வீட் சாப்பிடுவா. ராக்கி ஒரு வாய் ஊட்டிக்கவா? ஆ, மீ டேஸ்டாகுது மீ. அங்கே பாரு, ஒருத்தர் முகத்தை பார்க்க சகிக்கல. அவளுக்கும் ஒரு வாய் ஊட்டி விட்டுரு. எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஏன் ஸ்ரீ பாப்பா, முதல்ல அவனுக்கு ஊட்டிட்டேன்னா இந்தா நீயும் ஒரு வாய் ஊட்டிக்கோ. நீங்கள் அவனுக்கு ஊட்டினதால நான் ஒன்றும் கோச்சிக்கல. அவனுக்கு ஒரு வாய் தானே ஊட்டினீங்க, அது மீதி இருக்கிறதெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க. எனக்கு ஒரு வாயெல்லாம் ஊட்டாதீங்க. அட கடவுளே, மீ கொடுத்துரு மீ, அதை எல்லாத்தையும் அவளுக்கே. சரி ஸ்ரீ பாப்பா, இதா எடுத்துக்கோ. அத்தை சும்மா சொல்லக்கூடாது அத்தை, சூப்பராக செஞ்சுருக்கீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. எனக்கு வீட்டுக்கு போகும்போது தான் தரீங்களா? உனக்கு இல்லாததாடா, தரேன். அப்பாக்கு சொல்லிட்டியா உன்னோட ரிசல்ட்டை? அத்தை நாங்கள் காலேஜில் இருக்கும் போதே சொல்லிட்டோம். பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி? போன காரியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சா? நல்லா இருக்கேன் கிரிஷ், நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. என்ன மகாராணிக்கு விதவிதமா செஞ்சு போட்ட மாதிரி தெரியுது. இல்லைப்பா, குலாப் ஜாமுன் மட்டும்தான். அதான் இப்போதான் வந்தாங்க. ஒரு வாய் வாயில் வச்சா அதுக்குள்ளே நீ வந்துட்ட. உங்களுக்கு தான் சாப்பிட கொடுத்து வைக்கல, அப்புறமா எதுக்கு எல்லாரையும் சாப்பிடாதேன்னு சொல்கிறீங்க? முதல்ல நீ ஒரு தீனி பண்டாரம் சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்றதுக்கு கூட உனக்கு ஆகாது. அப்புறமா எதுக்கு இவ்வளோ கேலரிஸ் இருக்கிறது சாப்பிட்ற? இது என்ன நல்ல கதையா போச்சே. ஏன் உடம்பு, ஏன் ஸ்வீட்டு, ஏன் வாயி நான் சாப்பிட்றேன். கொஞ்சம் கூட ஹெல்த் கான்ஷியஸ் இல்லவே இல்லை உனக்கு. இப்படியே தின்னு நல்ல ட்ரம் மாதிரி உருண்டையா வந்து நிக்க போற. பரவாயில்ல, நான் ட்ரம்மர் இருந்தால் என்ன ஆச்சு இப்போ? அப்புறம் நீ ட்ரம் மாதிரி இருந்தியானா யாரும் உன்னை கட்டிக்க வரமாட்டாங்க. பரவாயில்ல, யாரும் என்னை கட்டிக்க வேண்டாம், நான் எங்கள் அப்பா கூடவே இருக்கிறேன். வாய் வாய். விடுப்பா, இப்போதான் சாப்பிட்ற வயசு. அப்புறமாலாம் எங்க கொடுத்தாலும் சாப்பிட முடியாது. என்னமோ போங்கம்மா, நீங்க தான் உங்க ஸ்ரீ பாப்பாக்கு அதிகமா செல்லம் கொடுத்து இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க. எங்கள் அத்தை எனக்கு செல்லம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு என்ன ஜலசியா? எப்பா பாரு ஹிட்லர் மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லினே இருக்கிறது. எது ஹிட்லரா? அச்சிச்சோ, வாயை விட்டுட்டானே. யோ ஸ்ரீ, அது அவனுக்கு செல்லமா வச்சிருக்க பேருப்பா. எது ஹிட்லர்னு ஒரு பேரு, அதுவும் செல்லமா? எப்படியோ இவ்வளோ கூத்து விட்டுட்டோம், நம்ம போயிடலாம். வாடா ராக்கி. ஆமாம், இப்போ எதுக்கு என்கிட்ட வந்தீங்க நீங்கள்? என்ன செல்லம் பேரெல்லாம் வச்சிருக்க? எனக்கு எதுக்கு செல்லமா கூப்பிட பேர் வச்ச? அது ஒன்றும் நான் ஆசையாக வைக்கல, நான் கோவமாக வச்சது. ஏதோ வச்சியா? எதுக்கு வச்ச? நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க, ஹிட்லர் மாதிரியே. அதுக்கு தான் ஹிட்லர்னு பேர் வச்சேன். அடி அத்தை. ஸ்ரீ பாப்பா, அம்மா எப்போ வந்தீங்கம்மா? இப்பதான் பாஸ்கர், கொஞ்ச நேரம் ஆச்சு. என்னப்பா வேலையிலேருந்து இப்படியே வந்துட்டியா? ஆமாம்மா, ஸ்ரீ பாப்பா பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால, அதான் வேலை மேல பர்மிஷன் போட்டுட்டு அப்படியே ஓடி வந்துட்டான் அவளை பார்க்கலான்னு. உள்ளதான் இருக்கா மாமா, குலாப் ஜாமுன் சாப்பிட்டுன்னு இருக்கா. அதானே பார்த்தேன். சாப்பிட்ற ஒரு விஷயம்தான், அவளுக்கு பக்கத்துல யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு கூட தெரியாது. என்னப்பா கிளாஸ்லயே செகண்ட் வந்திருக்கேன்னு சொல்றா, நிஜமாவா? அவளை இந்த முறை கொஞ்சம் நான் உசுப்பேத்தி விட்டுட்டேனா, அந்த வெறியில படிச்சிருக்காங்க மேடம், அதனாலதான். அப்ப நான் உனக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும். அதெல்லாம் எதுக்கு மாமா? ஸ்ரீக்கு நான் ஒரு 2 வீலர் வாங்கி தரலான்னு இருக்கேன். நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லாதீங்க, நீங்களே வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுங்க. அச்சோ வேண்டாம்ப்பா, இப்ப இருக்கிற டிராஃபிக்ல நினைச்சாலே பயமா இருக்கு. என்ன மாமா, எந்த காலத்துல இருக்கிறீங்க நீங்க? வயசான பாட்டிங்கெல்லாம் 2 வீலர் ஓட்டுறாங்க. அவளுக்கும் வெளி உலகம் தெரியணும் இல்ல மாமா, கத்துக்கிட்டோம். ராக்கி இருக்கா இல்ல, அவன் கத்து தருவான். இல்லைன்னா ஏதாச்சும் டிரைவிங் கிளாஸஸ்ல கூட சேர்த்து விடலாம். எனக்கு பயமா இருக்கு கிரிஷ். அவ முதலே சரியான வாளு, உனக்கே தெரியும் இல்லையா? வண்டி ஓட்ட வராம எங்கன்னா எடுத்துன்னு போய் யாரையா தள்ளி இடிச்சு விட்டுட்டாள்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. நீங்களே இப்படி சொன்னா எப்படி மாமா? நீங்க தான் அவளை என்கரேஜ் பண்ணணும். கரப்பாம்பூச்சியை பார்த்தா கூட 10 மைல் தூரம் ஓடுறா, எப்படி இவ்வளெல்லாம்? ஐயோ அந்த கொடுமையை ஏன்பா கேக்குற? நைட்ல லைட் ஆஃப் பண்ண விட மாட்டேன்றா, படுக்கும்போது தொடப்பத்தை வச்சுக்கிறா, செருப்பை வச்சுக்கிறா, என்னென்னமோ பண்றாப்பா. ஐயோ நிஜமாவா? ஆமாப்பா, அவளுக்கு அவ்வளவு பயம். யாரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்களாம், நைட்ல பேய் பிசாஸ் எல்லாம் பயப்படுறவங்க பக்கத்துலயே இருக்கும்னு.
இவ பயந்துன்னு அது வராத பிசாசு கூட இவ வர வச்சிருவா போல. இவ்வளவு நான் ஜெனிலியான்னு நினைச்சேன், பார்த்தா அஞ்சலி பாப்பாவா இருக்கிறா. சரி மாமா, நாளைக்கு நான் 2 வீலர் புதுசு ஆர்டர் பண்றேன், நீங்க தான் கொடுத்தீங்கன்னு சொல்லிடுங்க. ஏன்பா நீ தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லலாம் இல்ல? இல்ல மாமா, எல்லாம் காரணமா தான். சரிப்பா. அப்பா அட பிசாசே, எப்படி தாவி வந்து உழுவுறா பாரு. அப்பா எனக்கு சாப்பிட என்ன வாங்கி வந்தீங்கப்பா? அடிப்பாவி, இப்பதானடி குலாப் ஜாமுன் ஒரு 10 உள்ள தள்ளின. பத்தாடா சாப்பிட்ட? இல்லப்பா, 10 நான் சாப்பிடல. அவருக்கு கொடுக்கலன்ற வயிற்றுச்சல்ல அப்படி சொல்றாரு. அடிப்பாவி, நடத்து நடத்து. அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அத்தை நிறைய வெரைட்டி சமைச்சிருக்காங்கப்பா. அப்படியா? சரிடா, சாப்பிட்டு போலாம். ம் சரிப்பா. மம்மி எல்லாம் ரெடியா? நான் பாட்டிக்கு போகணும், டைம் ஆச்சு. மோனி, எங்கம்மா போயிட்டு வர? உன்னை நான் அந்த மாப்பிள்ளைய தான் நான் பார்க்க போச்சொன்னேன், நீ எங்க போன? அந்த மாப்பிள்ளைய தான்ப்பா பார்த்துட்டு வரேன். என்ன இந்த மாதிரி ட்ரெஸ்லையா? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன, நல்லா தானே இருக்கு. நான் உனக்கு போறதுக்கு முன்னாடியே என்ன சொன்னேன்? அவங்க ட்ரெடிஷ்னலான ஃபேமிலி, புடவை கட்டின்னு போன்னு தானே சொன்னேன். அப்பா இன்னும் எந்த காலத்தில் இருக்கிறீங்க? புடவெல்லாம் போர்ப்பா. இந்த ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. ராஜி, ராஜி, என்னங்க எதுக்கு இப்படி கத்துறீங்க? பாத்தியடி உன் பொண்ணு பண்ணிக்கிற வேலைய? இவளை புடவைய தானே கட்டின்னு போச்சொன்னேன், என்ன மாதிரி துணி போட்டுன்னு போயிருக்கா பாரு. அவளுக்கு இந்த துணி தான் கம்ஃபர்டபுளாக இருக்கான், விடுங்க. இங்க பாருங்க, அம்மாக்கும் மகளுக்கும் சொல்லிட்டேன், இந்த இடம் மட்டும் செட் ஆகாம இருந்துச்சு உங்க 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்திடுவேன். அதெல்லாம் நல்லா தான் செட் ஆகும், நீங்கள் வேலையை பாருங்க போங்க. வாடி உள்ள. 2 பேருக்கும் கொஞ்சம் கூட பயம் இல்லை. மோனிஷா நில்லு, என்ன நான் பேசின்னு இருக்கேன் அப்படியே போயின்னு இருக்கேன். மாப்பிள்ளைய பாத்தியா, பேசுனியா, என்ன ஆச்சு? அப்பா நான் பார்த்தேன், பேசினேன். நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவர்கிட்ட நான் ஓப்பனாக சொல்லியாச்சுப்பா. இனி என்ன டிசைட் பண்ணுமோ அதை அவர் தான் டிசைட் பண்ணணும். என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டியா? மாப்பிள்ளை அதுக்கு என்ன சொன்னாரு? என்கிட்ட ஒன்றும் சொல்ல, வீட்டில் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணுறாராம், கேட்டுக்கங்க. சும்மா என்ன திட்டுற வேலை வச்சுக்காதீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னு நான் சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா நீங்களாச்சும் உங்கள் மாப்பிள்ளையாச்சு. நாங்களாம் பாட்டிக்கு போயின்னு இருக்கோம்ப்பா, சும்மா டிஸ்டர்ப் பண்ணி என்னை மூட் ஆஃப் பண்ணாதீங்க. என்ன பாட்டிக்கு புரியா? இதே லாஸ்டா இருக்கட்டும், கல்யாணம் ஆகிற வரைக்கும் எங்கேயாச்சும் காலை வெளியே வச்சா காலை உடச்சிடுவேன். இந்த கல்யாணத்தை பண்றதுக்குள்ளேயும் நான் படாத பாடுபட வேண்டியதா இருக்கு.